அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்று ஏப்ரல் 18ஆம் தேதி மஸ்ஜிது நபவியில் ஜும்ஆ தொழுது விட்டு ஒரு பதிவு அதை பகிர்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், கடந்த வாரம் மார்க் அறிஞர்கள் எனும் உலமாக்களுடைய எழுச்சிமிகு பணி பாராட்டுக்குரியது. இந்த நேரத்தில் அல்லாஹுக்கு நன்றி செலுத்திக் கொள்வதோடு, இங்கே மதவெறி சக்திகள் இருக்காங்கல்ல, மதவெறி சக்திகள், பிஜேபி ஆர்எஸ்எஸ்கார அந்த கட்சிக்காரர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். அவர்கள் நம்மை தட்டி எழுப்பினார்கள். ஏன் நீங்கள் ஒன்றுபடாமல் இருக்கிறீங்க, நீங்களாம் ஒற்றுமையாகணும் என்ற ஒற்றுமைக்கு வழிகோலினார்கள். அதுதான் நான் கண்டுகிட்டது. அதுதான் அல்ஹம்துலில்லாஹ். அவர்களுக்கு தெரியாது நம்ம ஒன்றுபட்டால் அவர்களின் கதி என்னவாகும் என்று அவர்களுக்கே தெரியாது. மார்க் அறிஞர்கள், ஜமாஅத்துல் உலமா சபை அனைத்து இஸ்லாமிய அமைப்புகளையும் தாயுள்ளத்தோடு சகோதர வாஞ்சையோடு அரவணைத்து அவர்களை ஒருங்கிணைத்து பெரிய அளவில் தமிழகத்தில் ஒன்று சேர்த்து வக்ஃபு திருட்டு சட்டத்திற்கு எதிரான குரலை எழுப்பினாங்க. அதில் நிறைய ஹைலைட்டான செய்திகளை நான் பார்த்தேன். நான் துவா செய்யும் இடத்திலிருந்து நான் பேசுகிறேன். இங்கே எல்லாத்துக்கும் எல்லாம் சரீர சுகத்தை கொடுத்து, நீண்ட ஆயுளை கொடுத்து, நிறைந்த பரக்கத்தை கொடுக்கணும்னு சொல்லி எல்லாத்துக்கும் துவா செய்கிறதோடு சில ஹைலைட். சகோதரர் பாராளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் அவர்கள் பேசிய அந்த பேச்சு உற்சாகத்தை ஏற்படுத்தியது. எப்போவுமே நமக்கு நடுநிலையான கண்ணோட்டத்தோடு சமூக நீதிக்காக போராடுவதில் தலை சிறந்த சகோதரர் தான் சகோதரர் தொல் திருமாவளவன். அத்தோடு சகோதரர் தமிழக வாழ்வுரிமை கழகத்தினுடைய தலைவர் சகோதரர் வேல்முருகன் அற்புதமாக பேசினாங்க. அவங்க முதல்ல அவங்கள சொல்லணுன்றதுக்காக சொன்னேன். அடுத்தபடியாக ஜமாஅத்துல் உலமாவை பொறுத்த வரைக்கும் ஷேக் தக்தூர் சதீதுத்தீன் பாக்கவி அவர்கள் பேசிய பேச்சு மிக அற்புதமாக, ரொம்ப உற்சாகமாக, ஆங்காங்கே நிறைய செய்திகளை ரொம்ப அழகாக, எதிரிகள் எதிர்ப்பு தெரிவிப்பவர்களுக்கு நல்ல சூடு சொரண வர்ற மாதிரியான வார்த்தைகள். அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப அவங்களுக்கும் பாராட்டு. கலந்து கொண்ட ஒவ்வொரு ஆலிம்களுக்கும், எல்லா ஆலிம்கள் பேரும் சொல்கிறது சிரமமாகும், ஒவ்வொரு ஆலிம்களுக்கும் அல்லாஹ் சரீர சுகத்தை கொடுத்து இதுபோன்ற சமுதாய ஒற்றுமைகளை ஒருங்கிணைத்து கொண்டு போகணுன்ட்டு இதோட எல்லா அமைப்புகளும் ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாமே ஒரு மேடையில் ஏறி பேசினது உண்மையிலே மெய்சில் இருக்க செய்தது. இது நம்முடைய திட்டங்கள், நம்முடைய நாட்டங்கள், நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரைக்கும் இது போன்ற நம்ம ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் இருக்கணும் அப்படின்ற செய்தியை நான் பதிவு செய்து கொள்கிறேன். அது மாதிரி தமிழகத்தின் முதல்வர் சிஎம் ஸ்டாலின் ஐயா அவங்கள சந்திப்பதற்காக சமுதாய அமைப்புகள் எல்லாம் அவங்கவுங்க போய் அவங்களுக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்களை தெரிவித்தாங்க. அதுவும் நமக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியையும் தருவது. எல்லா அமைப்பினர்களும் சென்றார்கள். எம்முடைய ஆசிரியர் தந்தை தாருல் உலூம் யூசுஃபியாவுடைய முதல்வர் முகமது அலி ஹசரத் அவங்களோட சேர்ந்த குழு எல்லாமே சென்றாங்க. பொதுவாக எல்லாத்துக்கும் இந்த வக்ஃபு திருட்டு சட்டத்திற்கு எதிராக குரல் கொடுத்து ஒவ்வொருவருக்கும் எல்லாம் உறுதுணையாக இருந்து இந்த கோரிக்கை நிறைவேற்றப்படணும், பள்ளிவாசல்கள் பாதுகாக்கப்படணும், வக்ஃபு சொத்துக்கள் பாதுகாக்கப்படணும், மதரசாக்கள் பாதுகாக்கப்படணும். எல்லா செய்திகளையும் உள்வாங்கி இங்கிருந்து நான் துவா செய்கின்றேன். அல்லாஹ் எல்லோருடைய துவாக்களையும் அங்கீகரிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.